ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 24, 2025. நாம் அனைவரும் அவ்யக்த நிலையை அடைய வேண்டும். சிலர் அவ்யக்த நிலை என்பதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லை. பாருங்கள், சரளமாக கூற வேண்டும் என்றால், நீங்கள் அசரீரி தன்மையை பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவ்யக்த நிலையை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஞானத்தை சிந்தனை செய்கிறீர்கள், அதிலேயே மூழ்கிவிட்டீர்கள் என்றாலும் அது அவ்யக்த நிலையின் பயிற்சியாகும். நான் ஆத்மா என்பதை நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றாலும் அது அவ்யக்த நிலையை நோக்கிய படியே ஆகும். நான் ஒரு ஃபரிஷ்தா என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால், அல்லது 5 சொரூபங்களை பயிற்சி செய்கிறீர்கள், அல்லது பாபாவோடு ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் என்றாலும் இவையும் அவ்யக்த நிலையை நோக்கிய பயணமே ஆகும். எந்த விதத்திலும் சக்திசாலியாக யோகா செய்கிறீர்கள் என்றால், அல்லது எதிர்கால தேவ சொரூபத்தின் ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றாலும் அவையும் அவ்யக்த நிலையை நோக்கி செல்வதற்கான முயற்சியே ஆகும். எளிதாக கூற வேண்டுமென்றால், ஸ்தூலமான விஷயங்களின் நினைவிலிருந்து உயர்வது, அதாவது பௌதீகமான விஷயங்களின் சிந்தனை, அவற்றின் மீதான கவர்ச்சி அல்லது குடும்பத்தினர் மீதான அதிகமான பற்றுதல், இவை அனைத்தும் நம்மை வியக்த நிலைக்கு அழைத்து செல்கின்றன. அதாவது உடல் உணர்வில் கட்டி போட்டு விடுகிறது. நீங்கள் யோசிக்கலாம், எவ்வாறு பற்றுதலிலிருந்து விடுபடுவது? உதாரணத்திற்கு, ஒரு தாய்க்கு இயல்பாகவே தன் குழந்தையின் மீது பற்றுதல் இருக்கிறது. அதனை வலுக்கட்டாயமாக விட முடியாது. பற்றுதலின் கயிறுகள் சூக்ஷ்மமானவையாகும். எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வை, ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்வோமோ அப்போதுதான் அந்த பற்றுதலானது ஆன்மீக சிநேகமாக மாறிவிடும். அதன் மூலம் பந்தனத்தின் கயிறுகள் விடுபடும். எனவே நாம் அனுதினமும் அதிகாலையில் அவ்யக்த பாப்தாதாவோடு அவ்யக்தமான சந்திப்பை கொண்டாடுவோம். சிலரோ இப்போதெல்லாம் பாபா வருவதில்லையே என்று யோசிக்கிறார்கள். இல்லை, உண்மையில் பாபா வருகின்றார். அவர் சாக்காரத்தில் யாருடைய உடலில் வருவதில்லை, ஆனால் அவர் அனுதினமும் நமதருகே வருகின்றார். மேலே இருந்தபடியும் அவர் நமக்கு அதிர்வலைகளை பரவச் செய்கிறார். நமக்கு ஆன்மீக கரண்ட் கொடுக்கின்றார். அவரை நன்றாக நினைவு செய்தால் அதனை அனுபவம் செய்யலாம். ஆனால் அனுபவங்கள் எப்போது ஏற்படும்? உங்கள் மனதில் அதிகமான எண்ணங்கள் ஓடுகின்றன என்றால் நம்மை சுற்றி நாலாபுறங்களிலும் ஒரு சுவர் ஏற்பட்டு விடுகிறது. அவை பரமாத்மா அதிர்வலைகள் நம்மை வந்து அடைவதை தடுத்து நிறுத்துகின்றன. நாம் வீணானவற்றை அதிகமாக சிந்திக்கிறோம், கலக்கத்தில் குழப்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நம் மனம் தொந்தரவடைந்த நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனதால் பரமாத்மா அதிர்வலைகளை கவர்ந்திழுக்க முடியாது. எனவே யார் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ, யார் குறைவான சிந்தனைகளை உருவாக்குகிறார்களோ, யார் நல்ல சுயமரியாதைகளில் நிலைத்திருக்கிறார்களோ, யார் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் விரைவாகவே பரமாத்மா அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் பகவானுடைய மகா வாக்கியங்களில் நாம் அடிக்கடி கேட்கின்றோம், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்கிறார். ஏனென்றால் நாம் ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்திருந்தால்தான் பரமாத்ம சக்திகளை கிரகித்து கொள்ள முடியும். அப்போதுதான் அவரது தூய அதிர்வலைகளை சுயத்திற்குள் நிறைத்து கொள்ள முடியும். தேக உணர்வில் இருக்கும் ஆத்மாக்கள் பகவானுடைய அதிர்வலைகளை கிரகிக்க முடியாது. தேகமோ அதிர்வலைகளை கிரகிப்பதே இல்லை. மேலும் முழு நாளும் நாம் மனதில் நல்ல ஆன்மீக பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் சுற்றியிருக்கும் பௌதிக உலகின் தாக்கத்திலிருந்து நம்மால் விடுபட்டு இருக்க முடியும், விலகி இருக்க முடியும். சிறிது உள்நோக்குத்தன்மையின் பயிற்சியும் செய்ய வேண்டும். வெளி உலக விஷயங்களிலிருந்து நேரத்தை ஒதுக்கி தனிமையை தனக்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும். மற்றபடி முழு நாளும் ஒருவர் வீணான விஷயங்களை, பௌதீகமான விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்றால், அடுத்த நாள் காலை அமிர்த வேளையில் நான் நன்றாக ஆன்மீக அனுபவம் செய்கிறேன் என்று கூறினால் அது நடக்காத காரியமாகும். அதனால்தான் அமிர்த வேளை யோகத்தில் கூட உறக்கம் வருகிறது, வீணான எண்ணங்கள் ஓடுகின்றன. பாபா கூறியிருக்கின்றார், எந்த குழந்தைகள் முழு நாளின் தினச்சரியத்தில் மனப்பயிற்சி செய்வதில் கவனம் கொடுப்பதில்லையோ அவர்களை மாயா அதிகாலை வேளையில் பழி வாங்குகிறது என்கிறார்.
எனவே முழு நாளின் மீதும் கவனம் கொடுப்போம். சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் உரையாடல் செய்வோம். பாப்தாதாவின் திருஷ்டி பெறுவோம். அவ்வப்போது பரந்தாமத்திற்கு சென்று சர்வசக்திவானுடைய சக்திகளின் கிரணங்களை கிரகித்துக் கொள்வோம். இவ்வாறு முழு நாளும் நல்ல பயிற்சிகளை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.